ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேறு லெவல் ஜாப்க்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு IFSCAலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களோட லைஃபே செட்டில் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கான். ஃப்ரெஷர்ஸ் எல்லாமே எலிஜிபிள். சரிங்களா? என்ன கேட்டகரியில் வந்துட்டு வேகன்சி அப்படின்னா ஆஃபீஸர் லெவலில் தான் வந்துட்டு வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கான சேலரி வந்துட்டு 60,000 வந்துட்டு சொல்லியிருக்காங்க பேசிக்லியே. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அலோவன்சஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அதெல்லாமும் வந்துட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakh வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா May 8 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்டகரியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் மேனேஜர். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்டர் அத்தாரிட்டியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்துட்டு ஆஃபீஸர் கிரேட் ஏல வந்துட்டு வரக்கூடிய ஒரு போஸ்டிங். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு க்ளோசிங் டேட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்றைக்கு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா 8th May வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்துட்டு டென்டேட்டிவாக வந்துட்டு May, June வந்துட்டு சொல்லியிருக்காங்க. Phase 2 வந்துட்டு எப்போ அப்படின்னா June, July வந்துட்டு சொல்லியிருக்காங்க. Phase 3 இன்டர்வியூ வந்துட்டு இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு யூஆரில் வந்துட்டு 3 வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓபிசியில் 3, எஸ்சியில் வந்துட்டு 1, எஸ்டியில் வந்துட்டு 1, இடபிள்யூஎஸில் 2, டோட்டலாக வந்துட்டு 10 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன ஸ்ட்ரீமில் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாஸ்டர் டிகிரி வித் என்ன ஸ்பெஷலைசேஷன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா பேச்சுலர் டிகிரியில் வந்துட்டு லோகோமீட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் இந்த இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? லீகல் ஸ்ட்ரீம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி இன் லா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டார் போட்டிருக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்லாக் வேகன்சி வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு 30 years அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. க்ரூஷியல் டேட் வந்துட்டு February 1, 2024 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? SC/STயாக இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு 5 years ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 3 years வரைக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? PWBDக்கு வந்துட்டு 10 years அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மோட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 3 லெவலில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. Phase 1, Phase 2, Phase 3 அப்படின்ட்டு. Phase 1 வந்துட்டு ஆன்லைன் ஸ்க்ரீனிங் எக்ஸாமினேஷன். சரிங்களா? 2 பேப்பர் இருக்குது. 100 marksக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கன்சிடர் 2 பேப்பர்ஸ் இருக்குது. 100 marksக்கு ஈச் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Phase 3 வந்துட்டு இன்டர்வியூ. Phase 1ல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் 100 marks வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டென்டேட்டிவாக வந்துட்டு May or Juneல் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்குது அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் வந்துட்டு ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூடு, ரீசனிங். 100 marks 60 minute டியூரேஷன். கட் ஆஃப் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 30% சொல்லியிருக்காங்க. அதுலேயே பேப்பர் 2 வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் ஈவெண்ட்ஸு, அக்கௌண்டன்சி, மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 100 marksக்கு 60 minutesல 40 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு ஸ்கோரிங். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு லீகல் ஸ்ட்ரீமில் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அந்தந்த ஸ்பெஷலைசேஷனில் 100 mark மேக்ஸிமம் 60 minutes வந்துட்டு டியூரேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்னென்னா நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 1/4 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் பேப்பர் 1 and 2 இன் Phase 1ல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மினிமம் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 30% ஃபார் பேப்பர் 1 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 40% ஃபார் Phase 2 பேப்பர் 2 இன் Phase 1ல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. Phase 2ல் வந்துட்டு என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுலேயே பேப்பர் 1, 2 வந்துட்டு இருக்குது. அதில் வந்துட்டு ப்ரீசிஸ் ரைட்டிங், டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்துட்டு பேப்பர் 2ல் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் மார்க்கெட், பேங்கிங்கு, சர்வே இந்த இதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு 1/4 வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்களா. கட் ஆஃப் வந்துட்டு பேப்பர் 1க்கு வந்து 30%, பேப்பர் 2க்கு வந்துட்டு 40% அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு இன்டர்வியூ. இதெல்லாமே வந்துட்டு செலக்ட் ஆகி வரவங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எப்போது அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. சரிங்களா?
ப்ரொமோஷன் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு 2 இயர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது கிரேட் லெவல் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால 44,500 கொடுத்துருக்காங்க. நிறைய அலோவன்சஸ்லாமும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் அலோவன்ஸ், டியரன்ஸு, ஃபேமிலி அலோவன்ஸு, கிரேடு, நேஷ்னல் பென்ஷன் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா 1 லேக் வரைக்குமே உங்களுக்கு சேலரி வந்துட்டு வரும். நிறைய பெனிஃபிட்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மதுரையிலாமே உங்களுக்கு சென்டர்ஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இங்கே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சென்டர்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியர்பையில் வந்துட்டு எங்கே இருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு அன்ரிசர்வ்டு ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு எல்லாமே 1000 ருபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடிக்கு வந்துட்டு 100 ருபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும். அதர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜஸ் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிடபிள்யூபிடிக்கெலாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கைட் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் ஃபார் கால் லெட்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சென்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன், அதுக்கு வந்துட்டு அடுத்து பயோமெட்ரிக் டேட்டா இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்துட்டு நல்லா ரீட் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோகிராஃபிலாம் வந்துட்டு எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கணும், சிக்னேச்சர் எப்படி இருக்கணும், உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. தென் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐ டேஷ் அந்த லைனில் இருந்து கீழே அண்ட் வென் ரெக்வயர்ட் இந்த இது வரைக்கும் உங்களோட கைப்படையில் நீங்கள் யார் எழுதுறீங்களோ அவங்கவுங்க கைப்படையில் வந்துட்டு எழுதி அப்ளை பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் அண்ட் இன்டிமேஷன் சார்ஜஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரீஃபண்டபிள் அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் மோடில் வந்துட்டு பே பண்ணணும். சரிங்களா? எல்லாமே ஆன்லைன் மோட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்துட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுறதுக்கும் எவ்வளோவில் வந்துட்டு இருக்கணும் அந்த ஜேபிஜி எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 பேஸ் 1க்கு வந்துட்டு சிலபஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் 1ல் அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப்க்கு வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.